ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் டாட்ஸ் பிரின்சஸ். நான் தான் அங்கே பிரின்சஸ் பேசுகிறேன். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்களா ஏபிடிஎல் அசோசியேஷன், அதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் cheer up for Lokshana. ஒத்திக்கோ நாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ அண்ணாட்டு ஆடுறா ஒத்திக்கோ நாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ காட்டோட மேயும் குறும்பாடு அத போட்டாட நமக்கு சாப்பாடு காட்டோட மேயும் குறும்பாடு அத போட்டாட நமக்கு சாப்பாடு திருவேன் அண்ணாட்டு ஆடுறா ஒத்திக்கோ நாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ அண்ணாட்டு ஆடுறா நாட்டு வேங்கடா கையை கட்டு எட்டு கட்டு அடியா கோழி மேளம் கொட்டு இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு கட்டுக்காவல் இது முட்டுக்காவல் இதை கட்டி போட ஒரு தூரம் ஏது Shakalaka baby, shakalaka baby, shakalaka baby, shakalaka baby. Shakalaka baby, shakalaka baby, look at me tonalaya. Shakalaka baby, love fun tonalaya. கணக்குக்கு பாருங்க சைட்லே சிக்கு பார முடியல இப்ப ஓகே நான் அதிகமே கணக்குக்கு பாருங்க சைட்லே சிக்கு பார முடியல இப்ப ஓகே நான் அதிகமே
என்னோடய டான்ஸ் பார்த்துருந்தீங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டான்ஸ் காம்படிஷன். இது வரைக்கும் காம்படிஷன்னு இல்லை, நார்மலாகவே நான் டான்ஸ் அவ்வளோவா ஆடினதில்லை. ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால எல்லா டான்ஸஸையும் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து கிளிப்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதில் இது என் 2வது டான்ஸ் ஷோ. ஸோ இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். போட்டுக்கு வந்திருப்பா அது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு பறை நடத்தியிருந்தாங்க, நிறைய பறை மெம்பர்ஸை கூப்பிட்டு. ஸோ அந்த பறையை இப்போ நீங்கள் பாருங்கள். சொல்லணும்னா அந்த பீட்டுக்கு எனக்கு ஆடவே பிடிக்காது, எனக்கு ஆடவே தெரியாது. நான் ஏன் ஆடணும், எனக்கு ஆட பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த பீட்டுக்கு எழுந்து போய் ஆடிடுவாங்க. அந்தளவுக்கு வேறு லெவல் பீட்டு. ஸோ குட்டி பசங்களாம் மேலே போய் ஆடியிருந்தாங்க. அண்ட் பெரியவங்க கொஞ்சம் ஷையாக இருந்ததுனால அப்படியே கீழே ஆடியிருந்தாங்க. ஃபோனில் கேட்குறத விட உண்மையாகவே சொல்லணுன்னா பறையோட சவுண்டு ரியலில் வந்து செம்மையாக இருந்தது. உடம்பே வந்து வைப்ரேட் ஆகிற அளவுக்கு வேறு லெவல் பீட்டாக இருந்தது. இது வரைக்கும் நான் பறை கேட்டதில்லை ரியல் லைஃப்பில். ஸோ ஃபோனில் கூட எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பார்ப்பேன். அந்த மாதிரி டைமில் எனக்கு இப்படி தான் இருக்குமான்ற மாதிரி இருக்கும். பட் ரியல் லைஃப்பில் கேட்கும்போது எனக்கு செம்மையாக இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டிருந்தேன். அந்த பறை தான் அவங்களோட பீட்டு வேறு லெவலில் இருந்தது. ஸோ பறை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம் பண்ண ஆரம்பித்தாங்க. குட்டி பசங்களாமும் வந்து பண்ணாங்க. அது பண்ணிவிட்டு அவங்களோட மாஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிலம்பம் பண்ணியிருந்தாங்க.
சிலம்பத்தில் இது மட்டும் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ரியல் லைஃப்பில் வந்து ரியலாக பார்க்கும்போது அந்த சூடு வச்ச இடம்லாம் தெரியல. பட் இங்கே கேமராவில் பார்க்கும்போது நல்லா கிளியராக அவங்க சூடு வைக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருந்தது. பட் அவங்க எப்படி தாங்கியிருந்தாங்க, இல்லை அது நெருப்பே கிடையாதான்ற டவுட்லாம் எனக்கு நிறைய இருக்குது. நிறைய பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஊதுறது எல்லாமே. அது எங்களுக்குமே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் டைரெக்ஷனில் ஊதும் போது எங்களுக்கு அனல் வந்திருந்தது. பட் அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கே எப்படி அந்த அனல் தாங்கினாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் வந்து நடத்தியிருந்தாங்க. கிளாசிக்கல் டான்ஸோட மியூசிக் அண்ட் டான்ஸ் போத் வாஸ் குட். ஸோ நீங்களும் இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि கிளாசிக்கல் டான்ஸ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா குரூப் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. சின்ன பசங்க ஒரு டான்ஸு, பெரிய பசங்க ஒரு டான்ஸு, சின்ன பசங்க ஒரு டான்ஸு, பெரிய பசங்க ஒரு டான்ஸு, அந்த மாதிரி குரூப் டான்ஸ்லேயே டிவைட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அதுவும் வேறு லெவலில் இருந்தது. மந்தி மூந்தி விநாயகரே கோடி தேவர்களே, மந்தி மூந்தி விநாயகரே கோடி தேவர்களே, வந்தம்மை காருமையா, வந்தம்மை காருமையா, வந்தனம் வந்தனம் சுந்தரமையா, வந்தனம் வந்தனம் சுந்தரமையா.
నా పాట చూడు నా పాట చూడు குரூப் டான்ஸ் முடிச்ச உடனே ஒரு 4 பேர் வந்து பயங்கரமாக ஆடியிருந்தாங்க ட்ரெண்டிங் சாங்ஸ்க்கு. வந்து அச்சது பாரு கருமா வாஷிங் பவுடர் நிலுமா கொஞ்சம் வாய சோயம் பொத்துக்கிட்டே இருமா ஓ நல்லமையத்தான் நினைச்சு சிரிமா தக்காளி பிசிக்கி தூக்கு மொக்க வாங்கிட்டா சவுத்த போய் நக்கு ஐபிஎல் தப்பு நான் வாங்கிட்டற லாலிபப்பு சப்பு நீ சோத்துல தான் போடுறியா உப்பு அப்போ இருந்த நீ இப்படி ஆயிட்ட ரொம்ப மாசு காட்டவே இப்போ ஃபியூஸ் போயிட்ட அடையில் வாழ்க்கையும் நாரும் எட்டி பார்த்தா கருத்தின நாண்டா கொஞ்சம் மோட்டான் வர மாட்டிக்கினாரு வந்துரு இவரை காப்பாத்தணும் கத்துரு மாட்டிக்கினாரு வந்துரு இவரை காப்பாத்தணும் கத்துரு அதுவும் முடிஞ்ச உடனே ஆல்ரெடி ஆடினாங்கள்ல கிளாசிக்கல் டான்சர்ஸ் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஷேப் ஆஃப் யூவோட கிளாசிக்கல் சாங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியிருந்தாங்க. ஸோ 2 சாங்குக்கு வந்து ஆடியிருந்தாங்க. 2த்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான்.
Coming now, follow my lead. Coming now, follow my lead. I'm in love with your ride. அது முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து பர்சன்ஸை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு ட்ரம்ஸ் இந்த மாதிரி அவங்க எல்லாரும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் தான். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து ஜிம்பே. வந்து 2 சவுண்ட் வரும், ஓகேவா? ஸோ நடுவில் வாசிங்கன்னா ஒரு சவுண்ட் வரும், சைடில் வாசிங்கன்னா இன்னொரு சவுண்ட் வரும். கேட்குதா எல்லாருக்கும் அந்த 2 சவுண்டு? எல்லாரும் அவர் வாசிக்கிறத பாருங்க ப்ளீஸ். நடுவில் ஒரு சவுண்டு, சைடில் ஒரு சவுண்ட் வருதா? அவர் கரெக்டாக வாசிக்கிறத பாருங்க, அப்போதான் உங்களுக்கும் கரெக்டாக வரும். சரியா? ஓகே. ஸோ இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் ஒன்றா, ஓகேவா? டேய் நீங்கள் பிரிஞ்சு உட்காருங்கடா, 2 சைடும் அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும். ஓகே. இதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கம்மியாக இருந்தனால 3 பேட்சஸாக பண்ணலான்னாங்க. பட் டைம் இல்லாதனால அப்படியே வந்து ஒரு பேட்ச்லேயே நிறுத்திட்டாங்க. ஸோ எல்லாரும் ஒரே பீட் மட்டும் வாசிக்கலாம். எல்லாரும் வாசிக்கணும். நீ சத்தமாக வாசிக்கிறா. நீங்கள் தான் இருக்கீங்களா எல்லாம்? ஓகே, ஒரே பீட் தான், ஒன்றுமே இல்லை. வேற பீட் வாசிக்கலாம். இப்போ வந்து 3 பீட் ஈஸி. ரெடி. கை தட்டுங்க. நான் பாட ஆரம்பிச்சிருவேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அது முடிஞ்ச உடனே அவங்களே கொஞ்சம் மியூசிக்ஸ்லாம் போட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு அடுத்த குரூப் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க.
ತಂದನಾನಾಗಿ ತಂದನಾನ ಪುರೇ ತಂದನಾನ ಭಳ ತಂದನಾನ ಭಳ ತಂದನಾನ ಭಳ ತಂದನಾನ ಬ್ರಹ್ಮಮುಖಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮಮುಖಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮಮುಖಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮಮುಖಟೇ ತಂದನಾನಾಗಿ ತಂದನಾನ ಪುರೇ ತಂದನಾನ ಭಳ ತಂದನಾನ ಭಳ ತಂದನಾನ ಭಳ ತಂದನಾನ కందువగు వీణాధిక మూలింతులే అందరికి శ్రీహరే అంతరాత్మ కందువగు వీణాధిక మూలింతులే అందరికి శ్రీహరే అంతరాత్మ హరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ ఇంటిలో జంతు కులమింతానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మ ఇంటిలో జంతు కులమింతానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మ హరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ తందనానాగి తందనానా పురే తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా నిందార రాజు నిద్రించు నిద్రయునొకటే అంటనే బంటు నిద్ర నదియునొకటే నిందార రాజు నిద్రించు నిద్రయునొకటే అంటనే బంటు నిద్ర నదియునొకటే మెండైన బ్రహ్మనుడు మెట్టు భూమి ఒకటే చండాలుండేటి సరి భూమి ఒకటే మెండైన బ్రహ్మనుడు మెట్టు భూమి ఒకటే చండాలుండేటి సరి భూమి ఒకటే ఈ సరి భూమి ఒకటే ఈ సరి భూమి ఒకటే కడగి ఏనుగు మీద కాయో ఎందుకటే ఉదమి సునగము మీద పొలయో ఎందుకటే కడుపుణ్యులను పాప కర్ములలో సరికావా జటే శ్రీ వెంకటేశ్వరు నామము ఒకటే బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే తందనానాగి తందనానా పురే తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా அருமையான ஆடிய குழந்தைகள் முடிஞ்சோடனே பாய்ஸ் எல்லாம் நீங்கள் மட்டும்தான் டான்ஸ் ஆடுவீங்களா நாங்களும் டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் டான்ஸ் ஆடி இருந்தாங்க. மடம் போட்டே மறைக்கொழுந்து கபத்தில் மாட்டி பொழிச்சு சமாதிரா சமாரி ஜமாதிராயா சமாதிரா சமாரி ஜமாதிராயா சுருக்கிருக்க மடம் போட்டே மறைக்கொழுந்து கபத்தில் மாட்டி பொழிச்சு சமாதிரா சமாரி ஜமாதிராயா சமாதிரா சமாரி ஜமாதிராயா சத்த கிளியத்தாயா செய்ய சண்டையில கிளியாத சத்தம் எங்க இருக்கு
பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதில் டேடியும் மம்மியும் பேர் கொடுத்துருந்தாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. கொஸ்டின் வந்து நல்ல ஒரு அழகான கொஸ்டின். உங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான கொஸ்டின் தான். உங்கள் மனைவியிடம் எத்தனை பட்டுப்புடவை உள்ளது? உங்கள் மனைவியிடம் எத்தனை பட்டுப்புடவை உள்ளதுன்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டோம். சார் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. தெரிஞ்சோ தெரியாத ஒருத்தர் ஊட்டிக்கே போகாமல் சொல்லிட்டு போய் தேடுறாங்க, ஊட்டிக்கு தான் போனேன்னு. சரி, சொல்லுங்க, எத்தனை பட்டுப்புடவை உங்கள்ட்ட இருக்கு? 20க்கும் மேலே. அப்போ தப்பா சொல்லு. அவருக்கு தெரியாது. தெரியாது. அப்புறம் ஏன் சொன்னாரு? எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல அவரு. அவர் அதான் சொல்லியிருப்பாரு. இல்லையே, சொல்லலையே. கோபிக்கு சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்க மாட்டாரு. சொல்லியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு 18 புடவை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க 20க்கும் மேல இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அவர் 18 புடவை தான் என் மனைவிட்ட பட்டு புடவை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் மனைவியின் குடும்பத்தில் பிடித்த நபர் யார் என்று ஒரு கேட்டிருந்தோம் அவர்கிட்ட. அதாவது உங்கள் குடும்பத்தில் அவருக்கு பிடிச்ச ஆள் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஒரு கொஸ்டின். ஒருத்தர் சொல்லியிருக்காரு உங்கள் குடும்பத்தில். எங்கள் எல்டர் சிஸ்டர் வேதகுமாரி. உங்கள் பெரிய அக்காவா? பெரிய அக்கா. சரியான பதில். நல்லா கைத்தட்டல் கொடுக்கலாம். பெரிய அக்கா. அவங்க அக்கா தான் உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் மனைவியின் பிரியமான தோழியின் பெயர் என்னன்னு கேட்டிருந்தா அவர்கிட்ட. பிரியா. ஒரு பேர் சொல்லியிருக்காரு. பிரியா தானே? உங்களுடைய தோழி பிரியா. அப்படியே தான் பிடிக்குமா? அது உங்களுக்கும் தெரியுமா? சரியான விடை. ரொம்ப சரியான அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த பாடகர், ஒரு சினிமா பாடகர் ஒரு யார் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தோம் அவர்கிட்ட. ஒருத்தர் பேரை சொல்லியிருக்காரு. பாடகர். கிடையாது. சினிமா பாடகர் யாரும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அது சரி. உங்கள் மனைவிக்கு பிடித்த உணவு என்னன்னு கேட்டிருந்தோம் அவர்கிட்ட. உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருந்தோம். அவர் ஒரு உணவு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச எதாவது பிடிக்கும்ல. கருணைக்கிழங்கு. சரியான விடை. ஒரு 2 கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு இதாகிடுச்சு. ஒன்று கொஸ்டின் கேட்டதில் தவறாக இருக்குது, இன்னொன்று ராங்கான தவறாக இருக்குது. சரி, ஓகே, வாங்க. ரூல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டேடியை கூப்பிட்டு போய் ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே கொஷின்ஸை மம்மி கிட்ட ஸ்டேஜில் கேட்பாங்க. மம்மி சொன்ன பதிலும் டேடி சொன்ன பதிலும் ஒன்றா இருந்தது தான் ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி 5 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. மொத்தத்தில் எவ்வளோ கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்ட் ஆன்சரை நாங்கள் பின் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் படம் நடத்தியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது ரசிங்க. இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மிக முக்கியமான நம்முடைய விழா குழுவினருக்கும் நம்முடைய பகுதி வாழ் மக்களுக்கும் எங்களுடைய இந்த விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மாற்று ஊடக மையத்தின் நாட்டுப்புற கலைகளோடு உங்களோடு களமாட வருகிறோம். வணக்க பாடலோடு ஐயாண்டு கலந்திட வணக்கம் வருகிறது. சபையோர்களே அமுதகான ஒலிக்க போகுது. பண்டகால பாட்டியோட பழங்கால ராகமெல்லாம் பாட்டாக ஒலிக்க போகுது. தமிழர் பண்பாடு மணக்க போகுது. ஐயான்புகள் நிட வணக்கம் வருகிறது. சபையோர்களே அமுதகான ஒலிக்க போகுது. அன்புகள் நிட வணக்கம் வருகிறது. சபையோர்களே அமுதகான ஒலிக்க போகுது. பண்டகால பாட்டியோட பழங்கால ராகமென்னா, பண்டகால பாட்டியோட பழங்கால ராகமென்னா பாட்டாக 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 ஒலிக்க போகுது. தமிழர் பண்பாடு மணக்க போகுது. தமிழர் பண்பாடு மணக்க போகுது.
நாத்து பாட்டு நடவு பாட்டு நடிகையோட கொலவு பாட்டு நாத்து பாட்டு நடவு பாட்டு நடிகையோட கொலவு பாட்டு நல்ல பாட்டு கேட்க போகுது நல்ல பாட்டு கேட்க போகுது நம்ம நாகரீகம் மணக்க போகுது தமிழ நாகரீகம் மணக்க போகுது வாரம் சபையோரே வயசுல பெரியோரே வாரம் சபையோரே வயசுல பெரியோரே கூடும் சபையோரே குணத்துல பெரியோரே கூடும் சபையோரே குணத்துல பெரியோரே வந்த நமைய வந்தனோ வந்த சன்ன குந்தனோ வந்த நமைய வந்தனோ வந்த சன்ன குந்தனோ அப்படி அள்ளி மலர் எடுத்து அன்னை மாற கும்பிட்டோம் பிச்சி பூவெடுத்து பெரியவங்களை கும்பிட்டோம் மல்லி மலர் எடுத்து மல்லிகை 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 மலர் எடுத்து மகளிரை கும்பிட்டோம் குறிஞ்சி மலர் எடுத்து குழந்தைகளை கும்பிட்டோம் வந்த நமைய வந்தனோ வந்த சன்ன குந்தனோ வந்த நமைய வந்தனோ வந்த சன்ன குந்தனோ வந்த சன்ன குந்தனோ வந்த நமைய வந்தனோ வந்த நமைய வந்தனோ வந்த நமைய வந்தனோ அப்படி வந்தவங்களுக்கு வணக்கத்தை வச்சுட்டோம். ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லாமே நாம் இந்த கலைகளோடு ஏன் நாம் கொண்டாடுறோம். ஸ்டார்டிங்கில் ஏன் பறை வாசித்தாங்க. முதல்ல பறை வாசித்து தான் எந்த ஒரு விழாவுமே தொடங்கும். அது தமிழனின் மரபு. இந்த பறை சாதாரணமான கருவி இல்லை. இந்த பறைக்கு பின்னாடி பெரிய அறிவியல் ஒளிஞ்சிருக்கு, பெரிய பண்பாடு ஒளிஞ்சிருக்கு, ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் ஒளிஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி எவ்வளோ வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த பறை அடித்தா ஒருத்தர் இறந்துட்டான்னு உறுதிப்படுத்துறதுக்காக இந்த பறை அடித்தாங்க. சும்மா பறை அடிக்கல, ஒருத்தர் இறந்துட்டாருன்ற உறுதிப்படுத்துறதுக்காக தான் அந்த பறை அடித்தாங்க. அது வந்து சாவுக்கு வரலை, மருத்துவ கருவியாக இருந்தது தான் சாவுக்கு மாற்றிட்டாங்க. அப்படி பறை என்றால் அறிவித்தல் சொல்லுதல்னு பொருள். இந்த பறை விஷயத்த நாம் எங்கே அடித்தாலுமே ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி தான் வந்து இந்த பறை வந்துச்சு. இந்த பறையை கண்டுபிடிச்சது யாருன்னா யார் வேற யார்? நம்ம தான். ஆதி மனிதன் கையில் எடுத்த முதல் இசை கருவி இந்த பறை. ஆமா, இந்த பறை அடிச்சோம்னா ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அவரோட உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் 6 மணி நேரம் உயிர்ப்போட வச்சிருக்கோம் இந்த பறை. ஆமா, அதனாலதான் இரவு முழுக்க வாசித்தாங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம கிட்ட Facebook, Twitter எல்லாம் இருக்கு. ஆனா அப்ப எதுவுமே கிடையாது. ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு ஒரு விஷயத்த சொல்லணும், பேச முடியாது. டெலிபோன் இல்ல. அதனால என்ன பண்ணாங்க, அந்த பக்கம் ஒரு 2 அடி அடிச்சாங்க. ஆமா, இந்த பக்கம் அந்த 2 அடியை வாங்கி இந்த மலையில இருந்து ஒரு 4 அடி அடிச்சாங்க. ஆமா, நீங்க சொல்ல வந்ததை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. கல்யாணத்துக்கு ஒரு அடி, சாவுக்கு ஒரு அடி, காது குத்துக்கு ஒரு அடி. ஒரே ஒரு பறை மட்டும் வாசிச்சாங்கன்னா, ஒரே ஒரு பறை மட்டும் ஒரு பச்சனை குழந்தை இழந்துச்சுன்னு அர்த்தம். இப்படி பல வகையான அர்த்தங்களோட இந்த பறை இசை இருக்கு. ஆக மொத்தம் தகவல் தொடர்பு சாதனமா இந்த பறை பயன்பட்டு இருக்கு. கம்யூனிகேஷன் டூல்னு சொல்ற இங்க இருக்கக்கூடிய மாஸ் மீடியா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மீடியாவுக்கு முன்னோடி இந்த பறை தான். அப்படி பல விஷயங்கள் இந்த பறையில் அடங்கியிருக்கு. இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம். கை தட்டினவங்களுக்கு நன்றி சொல்லி அப்படி அப்பப்ப கை தட்டினா நல்ல ஒரு எங்களுக்கு உற்சாகமா இருக்கும். ஆமாடா, அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தபடியா இதோ வருகிறது ஆதி மனிதன் கையில் எடுத்த பறை பறை பறை.
கவுன்சில் வந்திருந்தாங்க, அவங்கள வெல்கம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேசுகிறது, அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்புறம் இந்த மோஸ்ட்டாக வந்து பார்க்குறவங்க எல்லா வியூவர்ஸுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, வெறும் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மரியாதைக்குரிய ஜெயசீலன் அவர்களே, செயலாளர் ஆனந்தன் அவர்களே, மான்சிங் அவர்களே, சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சவுந்தரராஜன் அவர்களே, சங்கர் அவர்களே, ராகவன் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, வெங்கட்ராமன் அவர்களே, சம்பூர்ணம் அவர்களே, பாபு அவர்களே, ஆனந்தி முத்துக்குமார் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற எங்கள் இயக்கத்தினுடைய ஒன்றிய செயலாளர் தம்பி வந்தே மாதரம் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் எத்ராஜ் அவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி ஜெமிலா பாண்டரங்கன் அவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர் அக்கா லோகநாயகி அவர்களே, தம்பி ராஜா தேசிங் அவர்களே, ஜனார்த்தன் அவர்களே, சகோதரர் அது முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் டேடி என்ன ப்ரைஸ் வாங்கியிருந்தார் அப்படின்னா ஷார்ட் புட்டில் 3rd ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ டேடி கொஞ்சம் கேட்ரிங் சர்வீஸ்க்கு போயிருந்தனால அண்ணனை கூப்பிட்டு ப்ரைஸ் வாங்க சொல்லியிருந்தோம். ஸோ அண்ணனுமே வந்து வாங்கிட்டான். சின்ன திரை நட்சத்திரங்களில் கூப்பிட்டு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு வண்டர்ஃபுல் ஈவினிங்கில் நானும் இங்கே ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நான் இந்த பார்க் இல்லை, பட் இங்கே வந்து முக்கியமான நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஜெயசீலன் சார் இருக்கார், அப்புறம் தயா சார், அப்புறம் இன்னும் 2 பேர், சாரி நிறைய பேர் தெரியாது, பட் எல்லாரையும் ஹாய் ஹலோ அப்படியே பார்த்து பழகி அந்த மாதிரி. அப்புறம் என்னோட டயட் ட்ரெயினர் ஷர்மிளா இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பேர் இப்போ 3 தடவை கேட்டுட்டாரு. ஆனந்த் சார், ஓகே. ஷாமலா, ஓகே போச்சு. ஷாமலா அப்புறம் ஆனந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்பவே நல்ல பயங்கர கிராண்டாக பண்ணியிருந்தீங்க. நான் எதிர்பார்க்கல. இது ஒரு புது விதமான அனுபவம் இந்த மேடையெல்லாம் எங்களுக்கு. பொதுவாக ஸ்டேஜஸில் வேறு மாதிரி ஒரு செலிப்ரிட்டி ஒரு கேங்கில் வந்து நாங்கள்லாம் போய் நின்று அவங்களுடைய ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் நிறையா கலந்துக்கிட்டு தான் வழக்கம். பட் இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம ஏரியா மக்கள் எல்லாம் ஒன்றா இருந்து கோலாகலமாக நிறைய என்டர்டெய்னர்ஸ் குழந்தைங்கள்லாம் வந்து களை கட்டிட்டாங்க போல். நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஈவினிங். தேங்க்யூ எவ்ரி ஒன். நம்ம என்ன தான் வந்து நவீன காலத்தில் ஆளாளுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த காலத்தில் வந்து நம்ம ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறதே ரொம்ப அபூர்வமான விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து இப்படி ஒரு குடும்பமே எல்லாரும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு வந்து ரொம்ப பெருமையான விஷயம். அது இப்படி தான் எல்லாரையும் ஒருத்தர் பார்த்துக்க முடியும், பழகிக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய ABDL சங்க அப்புறம் மம்மியும் வந்து பார்த்திங்கன்னா தக் ஆஃப் வாரில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தாங்க. நானுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தேன். பட் என்னென்னா வந்து கரெக்டாக சாப்பிடும் போது ப்ரைஸ் வின் பண்ணனால எங்களால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்கான வீடியோ தான், பட் நிறைய உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படி என்டர்டெயின் பண்ணியிருந்து அப்படின்னா ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.